அடுத்ததாக கவிஞர் நா. முகுந்த மாதவன் ஐயா அவர்கள் நம்முடைய கவி பாட வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு மார்கழி தமிழே மயக்கடும் இசை. மாயோன் சேயோன் மாதம் தன்னில் மார்கழி தமிழாம் மயக்கடும் இசை என ஆண்டாளின் திருப்பாவை அழகுறப் பொழியும் சீதரு புகழ்மாலை திருவெம்பாவை ஒளிரும் பாவை நோன்பின் பாசுரமே படைத்திட்ட ஈசன் பார்வதி புகழ்மாலையே திருவெம்பாவை அதனில் திருப்பள்ளி எழுச்சியாம் திருமுருக நாம திருப்புகழ் ஆரமாம் பூவையர் பாடும் பாவை பாசுரம் பாடி புகழும் பண்டிதர் பாமாலயம். அளவடிக்கிறதே கீதை தந்திட்ட கண்ணனையே கோதை போற்றும் மொழியாகிடுவாய் பாடி துதித்த பரமனையும் தான் நாடி நிற்பர் உனைத்தான் நாளுமே வேத மந்திரம் விளக்கியே நாளும் சேதமின்றி உனையே தொழுவர் விடியற்காலை விழித்தெழுந்தே படித்திடும் பாட்டாய் இசைத்திடுவர் பற்றும் இசை பாட்டதனில் ஏற்றி பாசுரம் எனவே ஒழித்திடுவர் சைவ வைணவ சமயத்தே சங்கீத கீர்த்தனை வைபவம் என்றே முழங்கிடுவார் அழகு தமிழிலே அம்பலத்தானவன் ஆதிர இணையே அழைத்திடுவாய் அத்தன் அமுதன் அனந்தன் என்றும் அம்பலத்தானை அழைத்தே மகிழ்ந்திடுவாய் மண்ணும் மக்களும் மகிழ்ந்திடவே விண்ணில் தேவரை விழித்தே போற்றுவாய் தொல்லை என்றும் தோன்றாது எனக்கே தொழுதிடும் திருவெம்பாவை தமிழே தலைமகன் பதவியேற்பிடை நின்றே தாய்லாந்திலும் தமிழாய் ஒழித்திடுவாய் மார்கழி திங்கள் மதிநிறை நன்னால் பார்ப்புகள் பரமனவன் பதிகம் பாடுவாய் பன்னிரு திருமுறை பாடி மகிழ்வே என்னரும் தமிழ் மாலை என்னாலும் ஒளிருமே மார்கழி தமிழே என்னை மயக்கடும் இசையே என கூறி வாய்ப்பு நல்கிய தருமபுரி மாவட்ட தமிழ் கவர்னர் மன்றத்திற்கும் இந்தியன் பில்லர்ஸ் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிகச்சிறப்பாக கவி வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் தகடூர் சு. தமிழரசன் அவர்கள் நம்முடைய கவி பாட வருகிறார். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். மார்கழி தமிழே மயக்கிடும் இசையே இறையை வணங்கிட இதமான மாதம் கரையிலா வாழ்வினை வாழ்ந்திட பேர் வழி வழி வருகிற உயிர் வழி நமக்குள் பொலிபுற புகுந்தே நன்னலம் காக்கும் நலிபுற நாம் வாழும் வாழ்வை கலிப்புற செய்யும் மார்கழி மாதம் விடியற்காலையில் காதுகள் இனிக்கும் வீதிகள் தோறும் இன்னிசை ஒலிக்கும் ராப்பத்து என்றும் பகல்பத்து என்றும் ராகங்கள் இசைப்பில் இதயங்கள் மகிழும் தெல்லிய தமிழில் ஆண்டால் ஆழ்வார் மெல்லிய குளிரில் மகிழ்ந்திட வைப்பார் அள்ளிய பக்தியில் ஆரவாரம் கொள்ளும் துள்ளியே மனங்கள் ஊர்வலம் செல்லும் சிவநெறி திருமுறை பாடுகின்ற நேரம் பாவமறி உள்ளம் திருந்திட தோன்றும் இறைநெறி உள்ளம் இன்புற வாழும் இசைநெறி அதனை திறம்பட செய்யும் திருவோண மீனில் விரதமது சிறப்பாம் திருமொழி திருநாள் தொடங்கும் நன்னாளாம் பாவை நோன்பது பாக்களை வடிக்கும் பாவை உள்ளங்கள் பரவசம் இலக்கணம் அமைந்த ஆண்டாள் பாட்டு இருப்பது போல் இது இருக்குது காட்டு சொல்லும் பொருளும் சுவைத்திட வேண்டும் ஆண்டாள் பாசுரம் தினம் கேட்க வேண்டும் மாலனை நினைத்து மங்கை அவள் பாட தேவனை நினைத்து நாயன்மார் முழங்க மார்கழி மாதம் மாசற்ற மாதம் காலையில் எழுந்து கலந்திடு பக்தியில் ஊரெங்கும் காண சபைகள் உயிர் பெறும் பாரெங்கும் எசியது தமிழில் முழங்கிடும் நுனிநாக்கு ஆங்கிலம் வெட்கி குனிந்திடும் நனி தமிழ் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடும் தகடூர் மாநகர் வல்லூர் சிறுநகர் தகதகக்கும் தமிழால் மின்னிடும் ஒட்டுப்பட்டியும் உடனே கலந்திட ஓங்கி வளர்ந்திட்ட இந்திய தூண்கள் ஓயாமல் உழைக்கும் என்பதை அறிய உறுதுணை புரியும் கவி மன்றம் தெளிய. நன்றி. நன்றி. மிகச்சிறப்பாக நம்முடைய கவி வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி.
வருகிறார் கவிஞர் பே. கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிதைக்கான தலைப்பு மார்கழி தமிழே மயக்கிடும் இசையே. ஆசிரியப்பாவில் கவிதை இயற்றியுள்ளேன். செங்கதிர் சுடரோன் கீழ் திசை வருமுன் மங்கையர் துயிலெழும் தமிழின் மார்கழி. விரும்பிய கணவர் வாய்க்க வேண்டியே பருவ பெண்களின் விரதம் காணலாம். பெருமாள் நாமம் போற்றியே அருந்தமிழ் ஒழித்திடும் மார்கழி மாதவி. விடியும் முன்னமே விழித்தெழும் மங்கையர் நடுங்கிய குளிரில் நீராடியும் முடித்து வாசலில் அழகிய கோலமிட்டே பூசணி மலர்களை நடுவிலே நிறுத்துவது திருமண வயதில் நங்கையர் இருப்பதை வருபவர் அறியும் நோக்கமே. மார்கழி பூக்கள் கண்ணனுக்கே கூர்விழி கருமை சேர்ப்பது தவிர்த்து நெய்யும் பாலும் உண்ணாதிருந்து செய்யோம் தீவினை செய்வதே தருமம் என்றே நாமும் இருந்தாலே நன்றே கண்கள் வைகுண்டம் காணுமே. பெற்றவள் பெருமை பெற்ற தன் மகனால் மற்றவர் அவளை பாராட்டும் சொல்லில் கடவுளை மறந்து சோம்பலில் திளைப்பது ஆடம்பரம் தந்த அற்புத வாழ்வே. கூட்டு பிரார்த்தனை பலன் மிக தந்திடும் எனப்பட தத்துவம் தருதே அனந்தனை பாடும் ஆண்டாள் பாவே. நீராட செல்ல தோழியை அழைப்பதே நாராயணாவினும் நாமம் பாடிடவே. இறைவனின் புகழை போற்றி பாடினால் மறைந்தே போகும் செய்த பாவங்கள். மாதவன் அருட்கண் பார்த்திட மாதங்களில் சிறந்த மார்கழி விரதமே. திருவண்ணாமலை தரிசனம் கண்டே திருவெம்பாவை ஆக்கினார் அடியார். அடிமுடி அறியா பிறப்பிலாதவனை அடைவதுதானே பேரின்பப் பெருவழி. பனிமலை பொழியும் மார்கழி கனியுமே பரமனின் அருளொளி பாடவே. திருவெம்பாவை எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி சேர்ந்தே போற்ற திருப்பாவை பாசுரம் பெருமாளை போற்ற பாவை பாடல்கள் மார்கழி போற்ற கோவையாய் தெய்வ திருமறை தேவையை வேண்டி பாடுவோம் நாமே. மார்கழி தமிழால் மயக்கிடும் இசையே வேர்வெளி தொடரும் தமிழ் தேன் பாக்களை கேட்டால் உறையும் மார்கழி பணியும் பாட்டினால் உருகும் மகாதேவன் மனமும் எத்துணை இசையும் தோற்றிடுமே உத்தமனை போற்றிடும் தமிழ் தேன் பாவாலே. இறைவன் பாடிய இறை தமிழே போற்றி இறைவனை இசைக்கும் இசை தமிழே போற்றி இயற்கை என்ற இயற்றமிழே போற்றி மயக்கும் தமிழை காப்போம் போற்றி நற்றமிழ் காக்கும் நமச்சிவாய பொற்பாதம் பணிந்தோம் அருள்வாய் பெருமானே. வாய்ப்புக்கு நன்றி. மிகச்சிறப்பாய் நம்மிடையே கவி பாடிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த அமர்வாக மேடையை அலங்கரிக்க இருக்கிறார்கள் நம் மன்ற கவிஞர்கள் கவிஞர் பாக்கிய பாரதி, கவிஞர் தே. சந்தோஷ்குமார், கவிதாயினி மா சித்ரா, கவிஞர் இரா சம்பத். வாருங்கள் ஐயா. அடுத்ததாக நம்மிடையே கவி பாட வருகிறார் கவிஞர் பாக்கிய பாரதி அவர்கள். வாருங்கள் ஐயா. என்னை ஈன்ற தாய் தந்தைக்கும் என் உயிரில் கலந்திருக்கும் தாய் தமிழுக்கும் முதற்கண் வணக்கம். கவியரங்க தலைமைக்கும் மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் கடும் பணியின் வருகையையும் மனமோந்து ஏற்று கவிச்சுவையை பருக அரங்கில் நிரம்பியிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும்
பாக்கிய பாரதியின் பணிவான வணக்கங்கள். மார்கழி தமிழே மயக்கிடும் இசையே, மார்கழி தமிழே மயக்கிடும் இசையே, ஈராயிரம் கடந்தும் இனித்திடும் சுவையே. மார்கழி தமிழே மயக்கிடும் இசையே, ஈராயிரம் வருடங்கள் கடந்தும் இனித்திடும் சுவையே. கார்குழல் கண்ணனின் கவனமும் சிதறும் தேரோடும் வீதியில் தெய்வமொழி கேட்கையிலே. கார்குழல் கண்ணனின் கவனமும் சிதறும் தேரோடும் வீதியில் தெய்வமொழி கேட்கையிலே. பிரம்ம முகூர்த்தத்தில் பிள்ளையும் நீராடி ஈரமிகு பாடல்களை இன்னிசையுடன் பாடியே சீரற்ற பாதையிலும் சித்தர்களாய் நடந்திட அரங்கேற்றமின்றியே அருந்தமிழ் சிறப்புமை. பிரம்ம முகூர்த்தத்தில் பிள்ளையும் நீராடி ஈரமிகு பாடல்களை இன்னிசையுடன் பாடியே சீரற்ற பாதையிலும் சித்தர்களாய் நடந்திட அரங்கேற்றமின்றியே அருந்தமிழ் சிறப்புமே. வெண்பனி தூரியே வெட்டவெளி மூடிடும், பெண்ணவளின் விரல்களும் பெருங்கோலமிட்டிடும். கண்ணிமை அசையாமல் காலையதை ரசித்திட கன்னித்தமிழ் மௌனமாய் காதல் மொழி பேசுமே. வெண்பனி தூரியே வெட்டவெளி மூடிடும், பெண்ணவளின் விரல்களும் பெருங்கோலம் இட்டிடும். கண்ணிமை அசையாமல் காலையதை ரசித்திட கன்னித்தமிழ் மௌனமாய் காதல் மொழி பேசுமே. பூக்கோளத்தின் நடுவே பூசணி பூ வைக்க ஏக்கம் தானாக எல்லோரையும் தாக்க. தூக்கம் இல்லாமல் துடிக்கும் இதயங்கள் பூக்குரல் எழுப்பாமலே கூர்த்தமிழ் ஒளிருமே. பூக்கோளத்தின் நடுவே பூசணி பூ வைக்க ஏக்கம் தானாக எல்லோரையும் தாக்க. தூக்கம் இல்லாமல் துடிக்கும் இதயங்கள் பூக்குரல் எழுப்பாமலே கூர்த்தமிழ் ஒளிருமே. திறக்காத கோயிலும் திறக்கப்பட்டிடும், அறம் கூறும் திருப்பாவை அனுதினமும் கேட்டிடும். உறக்கம் கலைந்து உள்ளமதில் லைத்திட இரவா புகழுடன் இசைத்தமிழ் வாழுமே. திறக்காத கோயிலும் திறக்கப்பட்டிடும், அறம் கூறும் திருப்பாவை அனுதினமும் கேட்டிடும். உறக்கம் கலைந்து உள்ளமதில் லைத்திட இரவா புகழுடன் இசைத்தமிழ் வாழுமே. நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய தகவல் இந்திய பில்லர் அமைப்பிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாய் கவி பாடிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்மிடையே கவி பாட வருகிறார் கவிஞர் தே. சந்தோஷ்குமார் அவர்கள். இந்த மார்கழி மாதத்தில் நல்லதொரு நிகழ்வை இந்தியன் பில்லர்ஸ் வழங்கும் இந்த மார்கழி திருவிழா, இந்த விழாவிற்கு மாவட்ட தமிழர் கவிஞர் மன்றம் நிகழ்த்தும் கவியரங்கில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதம் கடவுளுக்கு உகந்த மாதம் என நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த மாதத்தில் நாம் அனைத்து நலன்களை பெறவும் கடவுளிடம் வேண்டிக் கொள்ளவும் இந்த மார்கழி மாதத்து பணியில் நாம் உலவிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பெறுகிற அந்த காற்றானது நமக்கு உடலில் இருக்கிற அனைத்து நோய்களையும் தீர்க்கும் என்பது நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கை. ஆகவே இது கடவுளுக்கு உகந்தமாக நாம் வைத்திருக்கிறோம். நாம் கடவுளை வழிபடும் போது பல்வேறு விதமான இசைகளாகவோ அல்லது கவிதைகளாகவோ வேண்டுதலாகவோ முன்வைக்கிறோம். அதே போல நம்முடைய பெற்றோர்களும் கடவுளை போன்றவர்கள், அவர்களை தொழுவதும் கடவுளை தொழுவதற்கு இணை. எனவே என்னுடைய இந்த மார்கழி இசை என்பது தந்தை பற்றிய ஒரு பாடலாக இருக்கிறது. தந்தையே நின்னை தொழவே தமையனாக பிறந்தேனோ, தரணி எங்கும் பேர சொல்ல நித்தனி எழுத்த கொண்டேனோ. தந்தையே நின்னை தொழவே
தமையனாக பிறந்தேனோ தரணி எங்கும் பேரச் சொல்ல நின் தனி எழுத்த கொண்டேனோ உயிர் கொடுத்ததால் தந்தையாகிறாய் உருவடித்ததால் பிள்ளையாகிறே தோள் கொடுத்ததால் தோழனாகிறாய் கரையில் சேர்க்கவே கடவுளாகிறாய் தந்தையே நின்னை தொழவே தமையனாக பிறந்தேனோ தரணி எங்கும் பேரச் சொல்ல நின் தனி எழுத்த கொண்டேனோ கைப்பிடித்து கதைகள் சொன்னாய் கால்கள் நடந்தது கண் குளிர காட்சிகள் தந்தாய் உலகம் தெரிந்தது பாடசாலை நாடச் செய்தாய் பார்வை கிடைத்தது தாகம் தீர்க்க வாழ்க்கை தந்தாய் இலக்கு தெரிந்தது நான் செல்லும் பாதை எல்லாம் நீ செய்த வல்லமையாலே நான் காணும் வெற்றிகள் யாவும் நீ தந்த உயிரணுவாலே உனை தொழுவேன் அனுதினமும் நான் மீட்டும் சுவாசங்களாலே தந்தையே நின்னை தொழவே தமையனாக பிறந்தேனோ தரணி எங்கும் பேரச் சொல்ல நின் தனி எழுத்த கொண்டேனோ உழைப்பினாலே இழைத்தே நின்றாய் உள்ளம் சிரித்தது உழைத்து கலைத்து உழைத்திடும் போது இல்லம் சிறந்தது பகுத்து தந்த உணவில் கூட பாசம் தெரிந்தது வகுத்து தந்த வாழ்க்கையாலே வலிமை கிடைத்தது வாழ்வென்னும் வலையில் தானே வளர்தலமாய் நின்றாய் நீயே ஆளுகிற வல்லமையாவும் களமாக்கி தந்தவன் நீரை நிலையாக நான் வாழ என்னை வாழ்த்து நின்றாய் நீயே தந்தையே நின்னை தொழவே தமையனாக பிறந்தேனோ தரணி எங்கும் பேரச் சொல்ல நின் தனி எழுத்த கொண்டேனோ வாய்ப்புக்கு நன்றி. இந்த பிரம்மாண்டமான நிகழ்வுகள் வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுத்த இந்தியன் பில்லர்ஸ் அவர்களுக்கும் தருமபுரி மாவட்ட தமிழ் கலைஞர் மன்றத்திற்கும் எனது நன்றினை கூறிக்கொள்கிறேன். நன்றி.